எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான போன் பாத்தீங்க அப்படின்னா விவோல இருந்து X300 Pro எப்படா லான்ச் பண்ணுவீங்கன்னு ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்க. நானுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஐபோன்லயே இந்த ஒரு ஆப்ஷன் இல்ல, அதை நம்மளால ஈஸியா தூக்கி உள்ள வச்சிருக்கான். அது என்ன ஃபீச்சர் அப்படின்றதையும் டீடைலா வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல ரிவ்யூவா இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். முக்கியமா இது வெறும் கேமராக்கு மட்டும் தானா இல்ல மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் டெஸ்ட் பண்ணியே வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். X300 Pro மட்டும் இல்ல, X300மே இருக்கு. இதை பத்தியும் லைட்டா வீடியோல சொல்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்றத பார்த்துருவோம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே vivo X300 Pro அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது, என்ன கலர் வேரியன்ட் அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலில் டர்ன் ஆன் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிலிக்கான் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மொபைலோட போட்டு பார்த்தேன், நல்லா ஃபிட்டாகவும் இருந்தது. நெக்ஸ்ட் 90 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன ப்ரோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டிசைனா? அட என்ன ப்ரோ, கேமரா சென்ட்ரிக் ஃபோன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் கேமரா பத்தி சொல்லுங்க அப்படின்ற. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கேமரால இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே 50 மெகா பிக்சல். ஆல்மோஸ்ட் அது ஒரு மெயின் கேமரா மாதிரி தான் வேலை செய்யுது. ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கொடுத்துருக்காங்க. இதனால யூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே எல்லாரையுமே பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணும். நார்மல் ஃபோக்கஸ் மட்டும் இல்லை, டீட்டெயிலிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நார்மலாக வந்து 0.8 ஒய்டாக வந்து எடுக்கலாம். குரூப் ஃபோட்டோன்னா உங்களை மட்டும் எடுக்கிறீங்கன்னா 1x எடுக்கலாம். அதுவே இந்த 2x வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டீட்டெயிலாம் அப்படியே பக்காவாக தெரிகிற அளவுக்கு இருக்குது. இது ஒரு மேக்ரோ ஃபோட்டோ மாதிரியே வேலை செய்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அதை தவிர நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க, பியூட்டி மோட்லாம் அப்ளை பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணால் ஃபோட்டோஸோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ப் டீட்டெயிலாக இருக்கக்கூடிய இமேஜ் இருக்குது. ஸ்கின் டோன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு நேச்சுராக இருக்குது. இந்தியன் ஸ்கின் டோன் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான். முக்கியமாக நல்ல ஒரு கிறிஸ்பியான இமேஜ் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கிற மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுத்துருது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அவுட்புட் பெட்டராகவே கிடைச்சது. எப்படி அது நோட் பண்ணி பார்க்கும்போது தான் விவோ சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்றதுக்கு ப்ரோ இமேஜ் சிப் VS1 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது முன்னாடி நடக்கிற வேலையை பார்த்துக்கும். ஒன்ஸ் போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட கொலாபரேட் பண்ணி V3+ அப்படின்ற ஒரு சிப் இருக்கு. இது வந்து போஸ்ட் ப்ராசஸிங்லாம் பண்ணிக்குது அப்படின்றாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா 20% வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டாவே நடக்குது. பிளஸ் பேட்டரி கன்சப்ஷனுமே 60% வரைக்கும் டவுன் ஆயிருக்குன்றாங்க. ஸோ இதனால அதிக நேரம் போட்டோஸ் எடுத்தாலும் பேட்டரி அவ்வளவு சீக்கிரம் ட்ரைன் ஆகாது. பிளஸ் அதே சமயம் போட்டோ அவுட்புட்டுமே உங்களுக்கு குயிக்கா கிடைச்சிரும். ஸோ ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு அக்சஸரியுமே போட்டோக்காக நீங்க அட்டாச் பண்ணிக்க முடியும். சைஸோட 2.35x டெலிஃபோட்டோ எக்ஸ்டெண்டர் தான் இது. இது எக்ஸ்ட்ரா வேணும், டெலிஃபோட்டோவே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்லாம் பெட்டரா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இப்பதான் மெயின் பிக்சரே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெக் எல்லாம் சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ் அடுத்து அப்படியே கொட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் சோனியோட LYT 828 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.57ஓட OS சப்போர்ட் இருக்கு. எப்பயும் போல ஆட்டோ ஃபோக்கஸிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸிங் கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 119 டிகிரி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டெலிஃபோட்டோ கேமரா பாத்தீங்கன்னா 200 மெகா பிக்சல். இதுல சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது அல்ட்ரா சென்சிங் சென்சார் HBB. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா சாம்சங், மீடியாடெக், விவோ 3 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு கஸ்டமைஸ்டு சென்சாரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது 1/1.4 சென்சார் சைஸோட வருது. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா OS ஆட்டோ ஃபோக்கஸிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதுல டெலிஃபோட்டோ எந்த அளவுக்கு ஜூம் இருக்கு அப்படின்னா 3.5x அளவுக்கு ஆப்டிகல் ஜூம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இதை யூஸ் பண்ணி 20x அளவுக்கு டெலிஃபோட்டோ மேக்ரோ நம்மளால எடுக்க முடியும். இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு மேக்ரோ போட்டோ அப்படின்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் பக்கத்துல போயோ கொஞ்சம் கிட்டக்க தான் நம்ம போய் எடுப்போம். அதுக்கு பதிலாக இதுலயே வந்து டெலிஃபோட்டோலயே ஜூம் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 7x 10x மாதிரி 10x தாண்டியும் நீங்க 20x அளவுக்கு ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ எடுக்கலாம். ரியலாவே அதோட டீடைல் நான் எதுக்கு சொல்லிட்டு நீங்க இப்ப பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் நான் ஸ்பெக்கை தான் சொல்லியிருக்கேன். இப்பதான் ஆப்ஷனே நான் சொல்ல போறேன். இந்த DSLR லெவல் போட்டோ எடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்பவே சிம்பிளா நீங்க போர்ட்ரேட் போனா போதும். இதுல 24mm 35mm 50mm 85mm இருக்குல்ல. இந்த 50mm 85mm இருக்கக்கூடிய இந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னாலே
அப்படின்னாலே அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வேற லெவலில் இருக்கும். குறிப்பாக பேக்ரவுண்டோட பிளர் எஃபெக்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே வேற வேற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஜூம் மட்டும் ஆகுதுன்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அண்ட் அதை தவிர 135mm இருக்குது. இது இன்னுமே க்ளோஸ் போயிட்டு ஒரு பெட்டரான உங்களுக்கு ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ப்ரீ எடிட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் உங்களுக்கு கொடுக்கும். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். நார்மலாக 50 மெகா பிக்சல் வச்சு எடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன்ல வேணும் அப்படின்னா 200 மெகா பிக்சல் வச்சு எடுத்துக்க முடியும். என்ன போட்டோட சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் இந்த போர்ட்ரேட்லயே ஏ ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணீங்கன்னா சைடுல பாருங்க ஆப்ஷன்லாம் மாறிடும். அதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னா பெஸ்டான லெவல்ல வந்து கிராப் பண்ணி கொடுத்துரும். உங்களை தவிர இந்த தேவையில்லாத பர்சன்ஸ்லாம் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணி விட்டுரும். அது இல்லாம நீங்க ஒரு நார்மல் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு பீரியட்லயும் போட்டோஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி அதுவே ஃபுல்லா ஏஐல எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அண்ட் வீடியோலயே ஸ்டேஜ் போட்டோகிராஃபில வந்துட்டு ஒரு வீடியோ மோட் கொடுத்திருக்காங்க. அதை எனேபிள் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மலா அந்த டியூவல் கேமரா செட்டப் மாதிரி கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்ல உங்க ஃபேஸ் இருக்கும், பேக் சைடில் வந்து உங்களுக்கு வேணுன்றதை ரெக்கார்ட் பண்ணலான்னு. அதுக்கு பதிலாக பேக் சைட் கேமராவில் இருக்கக்கூடிய 2 கேமராவுமே ஒரே டைமில் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மழை பெய்கிற மாதிரி இல்லை பனி விழுகிற மாதிரி ஈவினிங் டைம் நைட் டைம் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஃபுல்லாக கஸ்டமைஸாக ஏஐயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லைவ் ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அதையே கொஞ்சம் வீடியோ மாதிரி கேப்சர் பண்ணும். அதை கொஞ்சம் மொக்கையாக இல்லாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே அப்படியே ஜூம் அவுட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ரெண்டாவது நீங்களே இந்த டாலி ஜூம்னு சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான ஜூம் அவுட் பண்ணிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு வேற லெவல் ஃபோட்டோவாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸ்னாப்ஷாட் மோட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மிஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணுங்க உங்கள் ஃபோனில் இருந்தது அப்படின்னா. நார்மலாக இந்த மாதிரி யாராவது நடக்க விட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே லைவ் கேப்சராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நார்மலாக இந்த பலூன்லாம் வெடிக்க வச்சுட்டு எடுப்பாங்கல்ல, அந்த டைமில் எடுத்தீங்கனாலும் கூட அப்படியே அந்த செகண்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணி கொடுத்துரும் வித்தவுட் பிளர். நெக்ஸ்ட் இந்த ஜூமையுமே வந்து வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி 100x ஜூம் வந்து கொடுக்குறாங்க. இதனால யூஸ் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. நார்மலாக இது ஒரு 1xல எடுத்திருப்பேன்னு நினச்சா அதான் கிடையாது. வைட் ஆங்கிளில் வெளியில் வந்து காட்டுறேன், எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவுட்டில் இருக்கிறத கூட ஜூம் பண்ணி எடுக்குது. என்ன ப்ரோ லைட்டாக வரைஞ்ச மாதிரி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கொஞ்சம் வந்து இது ப்ராசஸ் தான் பண்ணுது ஏஐ யூஸ் பண்ணி. பட் எக்ஸாக்டாக அங்கே என்ன இருக்கோ ஓரளவுக்கு வந்து அதை கொண்டு வந்துடுது அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாக முன்னாடிலாம் 100xல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கிற மாதிரி அன்டீட்டெயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஐஃபோனையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னும் ஐஃபோன்லேயே கொண்டு வராத ஒரு சூப்பரான ஃபீச்சர், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வீடியோக்கெல்லாம் டால்பி விஷன் எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4K 1080p ரெண்டுமே 60 fps எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்றத பாருங்க. நார்மலாக இதில் ஆட்டோ ஃபோக்கஸிங் வேற இருக்கனால நீங்கள் vlog இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னாலுமே இதை யூஸ் பண்ணி தாராளமாக vlogலாம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு அவுட்புட் பெட்டராக இருக்கு. அண்ட் அப்படியே பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வந்தோம்னா மேக்ஸிமம் 8K 30 fps எடுக்க முடியும். 4K 120 fps வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர 4K and 1080p ரெண்டுமே வந்து 60 fpsலையும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 8K தவிர 4K 1080p ரெண்டுமே டால்பி விஷன் சப்போர்ட்டோட எடுத்துக்க முடியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் போர்ட்ரேட் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 4K 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோவுமே எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஷேக்கிங்கே இல்லாமல் பெட்டராக வந்து உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியுது. ஃபார்மேட் அவுட்புட்டுமே வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐஃபோனுக்கு பதிலாக இப்போ இதை யூஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான்ல தான் இருக்கேன். இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போர்ட்ரேட் வீடியோ நார்மலாக ஐஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 30 fpsல தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் மோஸ்ட்லி ஐஃபோனில் போர்ட்ரேட் வீடியோஸ் வந்து எடுக்க மாட்டேன். பட் இதில் இப்போ ஹைலைட்டாக போர்ட்ரேட் வீடியோஸ் மேக்ஸிமம் 4K 1080p ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 60 fpsல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இதோட கேமராக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜைஸ் ஃபில்ட்ரு டெலிப்ராம்டர்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்கு. அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ ரீடச்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான எல்லா எடிட்டிங் பண்ணிக்கலாம். குறிப்பாக அந்த ஏஐ இமேஜ் எக்ஸ்பேண்டர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஃபோட்டோவை கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு வைட் ஆங்கிள் ஃபோட்டோவை மாற்றுற அளவுக்கு பெட்டரான அவுட்புட் கொடுக்குது. ஒரு வழியாக கேமராவில் என்னெல்லாம் இருக்குன்றதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஃபோனை என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு எப்படி 3 to 4 மாதம் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க முக்கால்வாசி ஃபீச்சரை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. சரி, இப்போ டிசைனை பற்றி பேசலாம்ல. இதில் 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று கோல்டு கலர், இன்னொரு பிளாக் கலருமே இருக்கு. நம்ம கையில் இருக்கிறது கோல்டு கலர். இதில் சைடு ஃப்ரேம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் அலாயில தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ஃபோன் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க. பேக் சைடில் கிளாஸ் ஃபைபர் மேட் ஃபினிஷ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. அதே சமயம் நான் நோட் பண்ண ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லென்ஸ்ல இருக்கக்கூடிய ரிங் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பாதி தூரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸையே வந்து அப்படியே யூனிபாடியா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. ரியலா இது பார்க்கறதுக்குமே அந்த ப்ரீமியம் ஃபீலை என்ஹான்ஸ் பண்ணி சூப்பரா கொடுக்குது. என்ன ப்ரோ கேமரா பார்க்க இவ்வளவு பெருசா இருக்குன்னா ரியலாவே எனக்கு ஒரு DSLR கேமரா யூஸ் பண்ணா அந்த லென்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு டிசைன். அதே சமயம் சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு
அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் 7.99 mm தான் இருக்கு. ரியலாவே செம ஒர்த்தான விஷயம் தான். வெயிட் கொஞ்சம் அதிகம் தான், 226 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்குன்னே ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா பம்ப் தான். ஈஸியா ஒரு விரல மட்டும் அந்த இடத்துல வச்சு ஹோல்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்கிரீன் சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கனால சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். IP68 அப்படின்னு வரும்போது நம்ம டைரக்டா போய் ஸ்விம்மிங் பூல்ல தான் எப்பயுமே செக் பண்ணுவோம். பட் இந்த தாட்டி மழை, சரியான மழை சென்னையில் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சரி மலையிலேயே வச்சு செக் பண்ணிடுவோமே அப்படின்னு தான் இந்த மாதிரி மலையில் கொஞ்ச நேரம் வச்சும் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஃபோனெல்லாம் வந்துட்டு தண்ணியிலேயே இருந்தாலும் கூட IP68 இருக்கனால பெருசாக பிரச்சனை எதுவும் வரல. IP69க்குமே ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கணும்னா விடுவோமானாங்க. பாட்டமில் இருக்கக்கூடிய டைப் சி போர்ட்டு, ஸ்பீக்கர்களாக இருக்கட்டும், கேமரா பம்ப்பு, டிஸ்பிளே மேலே எல்லா இடத்துலையும் அடிச்சு பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஃபோன் நல்லா தான் வேலை செய்யுது. ப்ரொடெக்ஷன் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணீங்கனாலே இது என்ன ஃபோன் ப்ரோ இது அப்படின்னு நிறைய பேர் கேட்குற அளவுக்கான டிசைனாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வர எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா அக்யூரேட்டாகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லோ லைட்டாக இருந்தாலும் கூட குயிக்காக அன்லாக் ஆகிறத என்னால் நல்லாவே நோட் பண்ண முடிஞ்சது. பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சிம் சப்போர்ட்டுமே இதில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹைலைட் தான். 2 மைக் கொடுத்துருக்காங்க, USB போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்கள் வருது. மேலே இருக்கக்கூடிய இயர் பீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிற மாதிரி அதுக்கான ஹோலுமே டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலாகவே சவுண்ட் எஃபெக்ட் ஸ்டீரியோவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த சவுண்டோட அவுட்புட்டே நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபோன்லேயும் வர மாதிரி தான் ஷார்ட்கட் பட்டன் இது. இதை யூஸ் பண்ணி மியூட் பண்ணுறது, சவுண்ட் வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் குயிக்காக கேமரா அக்சஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் லைட் அக்சஸ் பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுக்கிறது, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாவோ இல்லை இந்த மாதிரி டபுள் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாவே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுது. அதில் எனக்கு ஹைலைட்டாக பிடிச்சது டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துரும். எவ்வளோ குயிக்காக எடுக்குதுன்றதை பாருங்களேன். ஸோ பேக் சைட் கேமரா பம்ப்லேயே ஒரு மைக்கும் IR பிளாஸ்டர் அங்கேயே கொடுத்துட்டாங்க, டிவி ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் முக்கியமாக இந்த இடத்துல டிஸ்பிளே பெசல்ஸ்லாம் பாருங்களேன், செம்ம மினிமமாக ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் இருக்கிற ஃபீலே எனக்கு வந்து இல்லை, ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 6.78 இன்ச் நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான். 1.5K ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளேவாக இருந்தது, இப்போ ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளேவாக இருக்கு. அண்ட் அதை தவிர ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு வரும்போது 80 LTPO டெக்னாலஜியோட கொடுத்துருக்கனால 1 Hz இருந்து 120 Hz வரைக்குமே ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகுது. இதனால நம்ம யூஸ் பண்ணும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் அந்த OS பேசும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த ஸ்மூத்னஸை பற்றி சொல்கிறேன். அண்ட் அதை தவிர HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் HDR எஃபெக்ட்ல நல்ல சூப்பரான வீடியோஸ் பார்க்க முடியும். அண்ட் பிரைட்னஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இண்டோரில் எல்லா ஃபோனும் இப்போ நல்லா தான் இருக்கு. இதனால நான் இண்டோரில் இந்த மரத்துக்கு கீழேலாம் வச்சு யூஸ் பண்ணுறேன், இல்லை டேரக்ட் சன்லைட்லேயே ஃபோனை வச்சு யூஸ் பண்ணாலும் கூட ரியலாகவே நல்ல விசிபிளாக தான் இருக்கு. அண்ட் அதை தவிர நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க, பிரைட்னஸ் லெவல் சூப்பராக இருக்குன்னா பீக் பிரைட்னஸ் 4500 நெட்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க, கேம் பிளே பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா சென்ட்ரிக் மொபைல் தெர்மல் மேனேஜ்மெண்ட், ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராசர், கேம் பிளேலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக டாப்பில் இருக்கக்கூடிய மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9500 ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டியூவல் சிப் எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமரா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. கூலிங் பெட்டராகவே இருக்கணும், நம்மளும் அதை டெஸ்ட் பண்ணி இப்போ பார்த்துருவோம். அன்டுடு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 3.4 மில்லியன் ப்ளஸ்ஸே வந்து கிடைச்சிருக்கு. கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 3269, மல்டி கோரை பொறுத்த வரைக்கும் 9767 வந்துருக்கு. CPU த்ராட்லிங் 59%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்துட்டு 54.6% தான் வந்திருக்கு. ஸ்கோர்ஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரியல் லைஃப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி தான் இருக்குன்றத பார்க்கலாம். அந்த வகையில் 16GB RAM வேரியன்ட் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த மொபைல். இந்த ஒரு வேரியன்ட் தான் இந்த மொபைல்லையுமே வருது. நார்மலாக BGMI 120 FPSல ப்ளே பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி கால் ஆஃப் டியூட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா 120 FPSல ப்ளே பண்ண வரைக்கும் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கு. கேம் ப்ளே பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் கூட நான் வந்து பார்க்கல. அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை, நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கேமரா அந்த ஃபோனில் அவுட்டோரில் அதிகமாக யூஸ் பண்ண தான் போகிறோம். அந்த டைமில் கூட ஹீட்டிங் இஷ்யூ இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி நிறைய ஃபோனில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக இல்லாமல் நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் கேமரா சென்ட்ரிக் ஃபோன் மட்டும் கிடையாது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா வேணும்னு எதிர்பார்க்குறீங்கனாலும் கூட உங்களுக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். அடுத்து நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதோட பேட்டரி கெப்பாசிட்டி. 6510 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ நேரத்தில் தான் சார்ஜ் ஏறுது அப்படின்ட்டு. 1 to 10% சார்ஜ் ஆக 5 மினிட்ஸும், 25% சார்ஜ் ஆக 13 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆக 27 மினிட்ஸும், 75% சார்ஜ் ஆக 41 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 57 மினிட்ஸ் தான். 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் அது மட்டும்
இல்லாமல் இதில் இன்னொரு ஹைலைட்டு 40 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும், பேட் லைஃப் எப்படி தான் இருக்குது. நீங்கள் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நெருக்கி 1.5 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு பேட் லைஃப் கிடச்சிருது. பேட் லைஃப் தான் இங்கே முக்கியம் நினைக்கிறவங்களுக்கும் இது பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அந்த ஃபன்னே இல்லாத ஃபன் டச் ஓஎஸை தூக்கி போட்டுட்டு ஆர்ஜின் ஓஎஸ் 6ல் இப்போ ரன் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் ஆண்ட்ராய்டு 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி இருக்குது. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் நவம்பர் மாதம் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடியது 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த தேவையில்லாத ஆப்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 6 தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது. அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியுது. அது வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆர்ஜின் ஓஎஸ் யூஸ் பண்ண எப்படி தான் இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த அனிமேஷன் செம ஸ்மூத்தாக வந்து மாறுற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது தான். அது ஒவ்வொரு தாட்டி நம்ம யூஸ் பண்ணும் போதுமே அந்த ஃபீல் நல்லாவே இருக்குது. அண்ட் அதை தவிர வால்பேப்பர்ஸில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னாலே வால்பேப்பர் சேஞ்ச் ஆகுது. குறிப்பாக ஆர்ஜின் ஐலாண்டுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐலாண்டு ஒன்றும் புது ஐலாண்டு இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐலாண்டு தான். நார்மலாக பஞ்ச் ஹோலில் வந்துட்டு ஒரு டைமர் செட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே வந்து கிளிக் பண்ணி ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏஐ ஸ்மார்ட் சஜஷன் மாதிரி வச்சுக்கலாமே. அண்ட் அதை தவிர ஆஃபீஸ் கிட்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமா உங்களோட பிசிலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை வியூ பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் ஈஸியாக பண்ணிக்க முடியுது. குறிப்பாக ஒரு டாக்குமெண்ட்டை டக்குன்னு ஸ்கேன் பண்ணி எடுக்கணும்னா கூட மொபைலில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாலே டக்குன்னு அங்கே அக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரியலாகவே இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தவிர மற்ற ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெமினை சர்க்கிள் டு சர்ச் இருக்குது, ஏஐ நோட் அசிஸ்டன்ட் இதெல்லாம் முன்னாடியே வந்தது தான். ஏஐ கேப்ஷன் இந்த மாதிரியான பல விஷயம் இதில் கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் பெட்டராக வந்து யூஏ ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறது பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7, Bluetooth 6, NFC கொடுத்துருக்காங்க. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 19 பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. X300 Pro பற்றி ஓவராலாக பார்க்கறதுக்கு முன்னாடி X300 பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ரைஸ் வைஸ் வந்துட்டு X300 Pro விட கண்டிப்பாக இது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஃபீச்சர்ஸ் வைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் வந்து மாறுது. அது என்னன்றதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். குறிப்பாக அன்பாக்சிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் பாக்ஸில் என்ன வச்சிருந்தாங்களோ அதே தான் இங்கேயுமே வச்சிருக்காங்க. குட்டியாக செம கியூட்டாக இருக்கக்கூடிய ஃபோன் தான். இதுலேயுமே பேக் சைடில் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செம காம்பாக்டாகவுமே இருக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.31 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதே 1.5K AMOLED டிஸ்பிளே தான். ரிஃப்ரெஷ் ரேட் எல்லாமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் IP68 அண்ட் 69 கொடுத்துருக்காங்க. இதையுமே தண்ணியில் போட்டு ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சு வறுத்து எடுத்தாச்சு. இன்ன வரைக்கும் ஃபோன் நல்லா தான் இருக்கு. ப்ராசருமே பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட Dimensity 9500 தான் இதுலயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராக்குன்னு VS1 சிப் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அந்த சிப் வந்து இதுல கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த விவோட V3+ சிப் மட்டும் இதுல வச்சிருக்காங்க. அண்ட் பேட்டரி சைடு பார்த்தாலுமே ஒரு 500 mAh கம்மியா இருக்கு. 6040 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே 40 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 64 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஓஎஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓஎஸோட அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வரக்கூடிய அந்த ஷார்ட்கட் கீ மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் கொடுத்துருந்துருக்கலாம். கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா இதுலயுமே அதே செல்ஃபி கேமரா தான். 50 மெகா பிக்சல் சேம் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே வீடியோ அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே எடுத்துக்கலாம். பேக் சைட் கேமராஸ் அப்படின்னு வரும்போது இதுலயும் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். அதுல மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்தாங்கல்ல, இதுல 200 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சேம் சென்சார் தான் இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. 3x அளவுக்கு டெலிஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 மெகா பிக்சல் சோனியோட IMX855 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட போட்டோ சாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாங்களோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸையும் இங்கேயுமே கவர் பண்ணிருக்காங்க. இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டெலிஃபோட்டோக்கான எக்ஸ்டெண்டர் அட்டாச் பண்ற மாதிரியான டைப்ல தான் கொடுக்குறாங்க. ஆனால் செப்பரேட்டா தான் அது வாங்கணும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, என்ன ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் X300 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பாக்டான ஒரு ஃபோன். X300 Pro வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஃபோன் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும். X300 Pro எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கேமராக்குன்னு செதுக்கி செஞ்ச ஒரு ஃபோன் தான் இது வந்துட்டு. அதுக்குன்னு மற்ற எல்லாமே மொக்கையான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், டிசைன் வைஸ் கூட IP ரேட்டிங்லாம் கொடுத்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், குறிப்பாக கேமரா சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது எப்பயும் போல தான், லான்ச்சுக்கு முன்னாடியே வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கனால எக்ஸாக்டான ப்ரைஸ் என்னன்றது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் சில டைம் முன்னாடியே நமக்கு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாலும் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிடுற பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு காம்பாக்டான ஃபோன் பிடிக்குமா பிடிக்காதான்றதை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற எத்தனை பேருக்கு அது மாதிரி பிடிச்சிருக்குன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.